வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ மதியினத்தை வெளிப்படுத்துகிறான். இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கிறவங்க எந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் டக்குன்னு கோவப்படாமல் பொறுமையாக இருந்து அந்த சுச்சுவேஷன்ஸை சமாளிக்கிறவங்க தான் புத்திமானாக இருக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு கோவப்படுறவங்க, யோசிக்காமல் பேசுகிறவங்க, அவங்களாம் முற்கோபி. நம்ம ஈஸியாக கோவப்படுறோம். அப்படி அறிவில்லாமல் பேசுகிறவங்க புத்தி இல்லாதவங்களுக்கு சமம். அதனால எந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம யோசித்து நிதானமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வீட்டில் உள்ள சோம்பு பொடி, சீரக பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம், ஃபுல்லாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஈஸியான மெத்தடு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம குக்கரில் மட்டனை வேக வைக்க போகிறது கிடையாது. ஒரே பாத்திரத்தில் ஒரே கடாயிலேயே நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால ப்ரிப்பரேஷன் டைம் இதுக்கு 1 hour ஆகும். அப்போ தான் மட்டன் வேகும். ஆனால் நம்ம குக்கரில் வேக வச்சு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுறதை விட ஒரே பாத்திரத்தில் நம்ம மட்டனை வேக வச்சு மட்டன் கிரேவி பண்ணினா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஸ்டெப்பையுமே என்னென்ன இன்க்ரீடியன்ட் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் மட்டும்தான், அதை யூஸ் பண்ணி ஈஸியாக சிம்பிளாக மட்டன் கிரேவி பண்ணி வீட்டில் உங்களுக்கு கொடுத்து சும்மா அசத்திடுங்க. வீக்கெண்ட்ஸ்லாம் இந்த மெத்தடில் பண்ணி அசத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி மட்டன் கிரேவி ஒரு இரும்பு கடாயில் தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் மட்டன் கிரேவி நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். எண்ணெய் சூடான உடனே ரொம்ப இல்லை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 3 பட்டை, அப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், இதை மட்டும் சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு கரெக்டாக கொஞ்ச நேரத்திலே நம்ம வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்ல நீட்டமாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் நம்ம சேர்ப்போம். இப்போதைக்கு நம்ம பெரிய வெங்காயம் தான் சேர்த்து முதல்ல நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, நம்ம பாதி வதங்கினதுக்கு அப்புறமே சின்ன வெங்காயத்தை அதில் சேர்க்கணும். இந்த டைமில் நம்ம ஒரு 30 to 40 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இதை நம்ம மிக்சியில் பரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறம், பாதி ஸ்டேஜ் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு வதங்குற ஸ்டேஜ் வர்ற வரை நம்ம நல்லா இதை வதக்கலாம். ஃபுல்லாமே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு கூட இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கருவேப்பிலை இந்த டைமில் சேர்த்துட்டு வதக்குவோம். அது கூடவே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ கல் உப்பு சேர்க்கலாம். அடுத்தது மட்டன் சேர்க்கும்போது இன்னொரு ஸ்டேஜில் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு இதை நீங்கள் சேர்த்துடலாம். இல்லை முழுசாக இருக்குன்னா ஒரு 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூடு மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூடு பேஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். இன்றைக்கி 1 கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் கொஞ்சம் வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது குக்கர்லேயும் மட்டன் வேக வச்சு நம்ம போடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற மெத்தட் ஒரே பாத்திரத்தில் ஒரே கடாயில் அப்படியே வேக வைக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெருஞ்சீரக பொடி, சோம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி சீரக பொடி அதுவும் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் காரம் உள்ள மிளகாய் பொடி இது. அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம மட்டனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே மட்டனில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கும் போது மட்டன்லேருந்தே தண்ணி வரும். அதிலே தான் வேகணும். நம்ம இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்ற போகிறதில்ல. மட்டன் இதிலே நல்லா வேகணும்.
கடாய் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை வச்சு மூடிட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். அது அது வந்து நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது அப்படியே திறக்காமல் கம்மி பண்ணி வச்சுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வேகும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல ஒரு வாசம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு. மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாஸும் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு வாசம் இருக்குது. மட்டன் வந்து இப்போ ஒரு 50% வெந்திருக்கும். இந்த டைமில் உருளைக்கிழங்கு வந்து தொலியோடு தான் சேர்க்கணும். மெயினாக நம்ம மட்டன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் உருளைக்கிழங்கு தொலியோடு தான் சேர்க்கணும். ஏன்னா அதில் தான் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த மட்டனில் ப்ரோட்டீன் இருக்கும்போது கட்டாயம் உருளைக்கிழங்கு தொலியோடு சேர்க்குறது நல்லது. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொலியோடு தான் பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம மாடர்ன் இதில் தொலியெல்லாம் சீவிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்குறோம். ஆனால் உருளைக்கிழங்கு சேர்க்குறது மட்டன் கிரேவி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து மேண்டேட்ரி. அது சேர்த்தா தான் நம்ம ஈக்குவலான சத்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குதான்னு. கரெக்டாக தான் இருக்குது. நம்ம சேர்த்துருந்த 2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு வந்து கரெக்டான அளவு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் 200 ml தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து இதில் வேகணும். மட்டனும் இன்னும் வேக வேண்டியது இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நம்ம இதில் வேக வைப்போம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். இப்போதைக்கு ஆட் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதே மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது பாயில் ஆகட்டும். 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் நல்லா அருமையாக வெந்திருக்கும். மட்டன் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். 40 நிமிஷம் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். குக்கராக இருந்தால் ஈஸியாக வந்துடும். இந்த டைமில் நம்ம மல்லிப்பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம சேர்த்துடலாம். இந்த டைமில் மல்லிப்பொடி சேர்க்கும்போது தான் நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி 1 கிளாஸ் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து 1 கிளாஸ் நம்ம சேர்த்துடலாம். இது எதுக்குன்னா நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக தான் தேங்காய் பால் சேர்க்குறோம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 200 ml நம்ம தண்ணி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இன்னொரு 15 நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா வேக விட போகிறோம். ஏன்னா மட்டன் வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த நம்ம சேர்த்துருக்கிற மல்லிப்பொடியோடைய பச்சை வாடையும் போகணும். அதே மாதிரி மட்டனும் கடைசியாக இன்னொரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் சாஃப்டாக வேகும். அதே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் அப்படியே கக்கிட்டு வருது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா நமக்கு மசாலா எல்லாமே கரெக்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மட்டனும் நம்ம ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா சாஃப்டாக இந்நேரம் வெந்திருக்கும். நம்ம மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து பார்ப்போம். நல்ல சூடு, அதனால் டக்குன்னு கை வச்சிட முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மட்டனை ஒரு தண்ணியில் போட்டுட்டு அதுலேருந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சும்மா அப்படி சூடோடையே பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், லைட்டாக தான் அமுக்குன்னு அழகாக உடஞ்சிடுச்சு மட்டன் பீஸு. நல்ல சாஃப்டாக கரெக்டான பதத்திற்கு வெந்திருக்கு மட்டன் பீஸு. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்ம வச்சுருக்கிறோம். ரொம்ப ட்ரையாக வேணும்னா நம்ம கடைசி சேர்த்த தண்ணியை கூட சேர்க்காமல் விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி கிரேவி இருக்கும்போது நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இன்னொரு மட்டன் பீஸையும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது அந்த நெஞ்சு கறி நல்லா அந்த எலும்புலேருந்து கறி தனியாக வர்றதளவுக்கு நல்லா வெந்திருக்கு. கடைசியாக ஃபைனல் டச்சாக மல்லி இலை நம்ம தூவி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா மட்டன் கிரேவி அருமையாக இருக்கும். ரைஸுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், ஆனால் பிசைஞ்சு சாப்பிட முடியாது. ரைஸுக்கு தான் இது வந்து சூப்பரான காம்பினேஷன். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும் மட்டன் கிரேவி.